திருப்பரங்குன்றம் மலை தீபம் ஏற்றக்கூடிய விஷயத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு மனுவை தாக்கல் செய்திருந்தது. அந்த மனுவை மதுரை உயர்நீதிமன்ற கிளை தள்ளுபடி செய்திருக்கிறது. மிக நீண்ட வாத பிரதிவாதங்கள், அதற்கிடையில் கடைசியாக இதை நாங்கள் தள்ளுபடி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் சொன்னாங்க. இதற்கிடையில் நமக்கு மிகப்பெரிய கேள்விகள் நமக்கு எழுந்திருக்கு. நீதியினுடைய அடிப்படையில், சட்டத்தினுடைய அடிப்படையில் தான் இங்கே இந்த நீதிகள் வழங்கப்படுகிறதா? தமிழகத்தினுடைய இந்த மத நல்லிணக்கம், தமிழகத்தினுடைய அமைதி பூங்கா என்கிற இந்த சூழல் இனி என்னாகும் அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விகள் நமக்கு இந்த வழக்குக்கு பின்னால் எழுந்திருக்கு. அதை குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம பேச போகிறோம். டிசம்பர் 1ஆம் தேதி இந்த திருப்பரங்குன்றம் மலை, அந்த மலையில் வழக்கத்துக்கு மாறாக இந்த தர்கா இருக்கக்கூடிய பகுதியில் நீங்கள் கார்த்திகை தீபம் ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவை மதுரை உயர்நீதிமன்ற கிளையினுடைய நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் வழங்குகிறார். அப்போ ஒரு 100 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த இடத்துல தீபம் ஏற்றப்படலை. அப்படி ஒரு முறை அங்கே இல்லை. கீழே இருக்கக்கூடிய உச்சிப்பிள்ளையார் கோயிலுக்கு முன்னால் தான் கார்த்திகை தீபம் ஏற்றப்படுகிறது. எப்படியாவது இந்த தர்கா இருக்கக்கூடிய பகுதியில் இவர்களுக்கு தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய சங் பரிவார் அமைப்புகள், RSS கும்பல் எல்லாம் திட்டமிட்டு தொடர்ந்து 10-30 ஆண்டுகளுக்கு மேலாக இதற்கான வேலையை அவர்கள் செய்துட்ருக்கிறாங்க. ஆனால் நீதியின் சார்பாக, நியாயத்தின் சார்பாக, இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்டங்களுடைய அடிப்படையில் இந்த நீதிகள் இதுவரைக்கும் வழங்கப்பட்டு இருந்தது. ஆனால் இப்போது அப்படி வழங்கப்படுவதில்லை. இந்தியாவில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்களில் RSS காரர்கள் உள்புகுந்து அவர்களுக்கு தேவையான அந்த அதிகாரங்களை கையில் எடுத்துட்டு அதற்கான நீதியை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதற்கான ஒரு வெளிப்பாடு தான் நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு. இதனுடைய அடிப்படையில் மேல்முறையீட்டை தமிழக அரசு பண்ணியிருந்தது. அந்த தமிழக அரசினுடைய வாதம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகவும் நியாயமான வாதம். இது 100 ஆண்டுக்கு மேலாக இருக்கக்கூடிய ஒரு வழக்கத்தை மாற்றுவதற்கு ஒரு நொடியில் உத்தரவை வழங்க முடியுமா அப்படிங்கிற கேள்வியை தமிழக அரசு முன்வைக்குது. அது எந்த அளவுக்கு சிக்கலை உருவாக்கும், எந்த அளவுக்கு பிரச்சனையை உருவாக்கும். ஏன்னா அது சமவெளியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஒரு மலை, அங்கே ஒரு தர்கா இருக்கிறது. அங்கே இஸ்லாமியர்கள் தங்களுடைய வழிபாடை நடத்திட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே இந்த தர்காவில் ஆடு, கோழி எல்லாம் வெட்டிட்டு இருந்தாங்க. அவர்களுடைய நேர்ச்சை, அவர்களுடைய திருவிழாக்கள் எல்லாம் வெட்டுவாங்க, அவர்களுடைய வழிபாடை நடத்துவாங்க. இங்கே கீழே இருக்கக்கூடிய உச்சிப்பிள்ளையார் கோயிலில் இந்துக்கள் தங்களுடைய வழிபாடுகளை நடத்திட்டு இருந்தாங்க. இதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அப்போ இங்கே ஒரு சிக்கலை உருவாக்க வேண்டும், பிரச்சனையை உருவாக்க வேணும் அப்படின்னு சொல்லி தான் இவர்கள் இந்துக்களுடைய மனம் புண்படும் அப்படின்னு சொல்லி இந்த இஸ்லாம் தர்காவில் இருக்கக்கூடிய இந்த ஆடு, கோழி வெட்டுறதுக்கான தடையை கொண்டு வராங்க. அதற்கு பல அதிகாரிகளும் துணை போகிறாங்க. அதாவது ஆடு, கோழி வெட்டலைன்னா இஸ்லாமியனுடைய மனம் புண்படும் அப்படின்னு பார்க்கறதில்ல. ஆடு, கோழி வெட்டுறதுனால இங்கே இருக்கக்கூடிய இந்துக்களுடைய மனம் புண்பட்ட போகுது. எத்தனை இந்துக்களுடைய மனம் புண்படும்? எத்தனை இந்துக்கள் ஆடு, கோழி சாப்பிடாம இருக்கிறாங்க? இன்னும் சொல்ல போனால் பாரம்பரியமாக நம்ம வணங்கி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பாரம்பரியமான தெய்வங்களுக்கு ஆடு, கோழி எல்லாம் படையல் பண்ணுறது வழக்கமான விஷயம். அப்போ இப்படி ஒரு விஷயத்தை கையில் எடுத்து அவர்கள் அதில் வெற்றி கண்டார்கள். அதனுடைய 2வது விஷயமாகத்தான் இது நடந்துட்டுருக்கு. அதற்கு சாதகமான ஒரு தீர்ப்பு தான் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்துருக்கிறாரு. அதை தமிழக அரசு கேள்வி கேட்டிருக்கு. அது மாதிரி நீதித்துறை சட்டம் ஒழுங்கை கையில் எடுக்கிறதுக்கு முடியுமா? ஏன்னா இவர் தீர்ப்பு வழங்குறாரு. இந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்தினா இங்கே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும், மதக்கலவரங்கள் ஏற்படுறதுக்கு அது வாய்ப்பாக அமையும். அப்படிங்கிறதுனால தமிழக அரசு அதற்கு அனுமதி கொடுக்கல. உடனே என்ன பண்ணுறாரு சுவாமிநாதன் அவர்கள், மத்திய அரசாங்கத்தினுடைய துணை காவல் படையை அனுப்புகிறாரு. யார் மனு செய்தார்களோ அவர்களுக்கு கூட போய் இதை நிறைவேற்றுறதுக்கு அவர் அனுப்புகிறாரு. அந்த நேரத்தில் தான் மதுரை கலெக்டர் 144 தடை உத்தரவை பிறப்பித்து அந்த இடத்துல இந்த நிகழ்வு ஏற்படாமலும் கலவரம் ஏற்படாமலும் தடுக்கக்கூடிய வேலையை செய்கிறாங்க. அப்போது துணை காவல் படைங்கிறது
மத்திய அரசாங்கத்தினுடைய நிறுவனங்களை பாதுகாக்கிறதுக்கு, இன்னும் சொல்லப்போனால் நீதிமன்றங்களுடைய காவல், அவர்கள் நிறுவி இருக்கக்கூடிய ஸ்தாபனங்கள், ISRO, இந்த மாதிரியான இடங்களில் பாதுகாப்புக்கு நிற்கிறது, ஏர்போர்ட்டில் பாதுகாப்புக்கு நிற்கிறது, இந்த மாதிரியான வேலைகளை தான் அவர்கள் செஞ்சிட்ருக்கிறாங்க. இப்போ சட்டம் ஒழுங்கு பொறுத்தளவில் அது தமிழக அரசாங்கத்தினுடைய கரங்களில் இருக்குது. அவர்கள் தான் இதற்கு பொறுப்பு. இதை அத்துமீறி மத்திய அரசாங்கத்தினுடைய துணை காவல் படையை அனுப்பக்கூடிய வேலை முரணானது. ஒரு சிக்கலை இங்கே ஏற்படுத்துறதுக்கான வேலையை நீதிபதி GR சுவாமிநாதன் அவர்கள் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் தமிழக அரசு குற்றச்சாட்டாக வைக்குது. இன்னும் அவர் கொடுத்த தீர்ப்பே முரணான தீர்ப்பு. ஏற்கனவே 2017 வருஷம் அங்கே இதற்கான ஒரு தனி பெஞ்சு ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. அதில் ஏற்கனவே அங்கே இஸ்லாமியர்களுடைய தர்கா இருக்குது, இந்து கோயில் இருக்குது. இவர்கள் ஒற்றுமையாக இருந்துட்டு இருக்கிறாங்க. ஒற்றுமையாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அங்கே ஏன் கார்த்திகை தீபம் எரிய வச்சு அங்கே ஒரு பிரச்சனையை உருவாக்கணும் அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாங்க. அந்த கேள்வியினுடைய அடிப்படையில் தான் நாங்கள் இதற்கு அனுமதி வழங்க மாட்டோம் அப்படிங்கிறத 2017 வருஷம் நீதிபதிகள் கல்யாண சுந்தரம், பவானி சுப்ராயன் அடங்கிய பெஞ்ச் அவங்க தீர்ப்பை வழங்குறாங்க. இப்போ வழங்கி இருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு அதற்கு முரணானது. இன்னும் சொல்லப்போனால் சட்டத்தினுடைய பாஷையில் நம்ம சொல்லணும்னா ஜுடிஷியல் டிசிப்ளின் இல்லாதது. இதற்கு எதிராக நம்ம ஒரு வழக்கு தொடர்ந்து அதில் தீர்ப்பு வரணும்னா நீங்கள் உயர் நீதிமன்றத்துக்கு இல்லை, உச்ச நீதிமன்றத்துக்கு போகணும். அப்போ ஏற்கனவே வழங்கி இருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பை எதிர்த்து நீங்கள் அதே கோர்ட்டில் போய் இப்படி ஒரு உத்தரவு வாங்கிறது சட்டத்திற்கு புறம்பானது. அது மாதிரி அவருடைய தீர்ப்புனால சட்டம் ஒழுங்கு, சமூக நல்லிணக்கம் பாதிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத அரசு தரப்பு கடுமையாக முன்வைக்கிறாங்க. என்ன, இப்போ நமக்கு 3ஆம் தேதி அந்த தீபம் ஏற்றக்கூடிய அந்த நாள் திருப்பரங்குன்றம் மலை அடிவாரத்தில் RSS காரர்களும் சங் பரிவார்களும் இந்து அமைப்பினரும் பெரும் திரளாக கூடியிருக்கிறாங்க. ஏன்னா அவர்களுக்கு இந்த தீபம் ஏற்றியே தீரணும். இது ஒரு பிரஸ்டேஜ் பிரச்சனை மட்டும் கிடையாது. இதன் மூலமாக ஒரு அரசியல் நடவடிக்கையை தமிழ்நாடெங்கும் அவர்கள் செய்வதற்கான விஷயத்தை முன்னெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் அதை செய்வார்கள். அப்படிங்கிறதுனால தான் சுதாரித்து கொண்டு தமிழக அரசு அதை ஏற்றுறதுக்கு அனுமதிக்கலை அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போது இதை நீதிமன்றம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே இங்கே ஒரு சமாதானமாக ஒரு விஷயம் இருந்து கொண்டிருக்கிறது. அதை சிக்கலுக்குள்ளாக்கக்கூடிய முறையில் இந்த நீதிபதியினுடைய தீர்ப்பு இருந்து கொண்டிருக்கிறது. அதுதான் நம்ம பார்க்க வேண்டியது. இதில் இன்னொரு விஷயம், எப்படி இந்துக்களுக்கு ஆதரவாக இவர்கள் தீர்ப்பு வழங்குகிறாங்களோ அப்போ அங்கே இருக்கக்கூடிய தர்கா, வக்ஃபோர்டு இவர்கள்ட்ட ஏன் உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை இருக்கிறதா அப்படிங்கிறத கேட்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளால எழுந்திருக்கிறது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற மதங்களை பின்பற்றக்கூடிய எல்லாரும் சமம், எல்லாருக்கும் சமத்துவம், சமமான அவர்களுக்கான சட்டப்படி எல்லாமே அவர்களுக்கு வழங்கப்படணும். இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகத்துக்கு தான் எல்லாமே நம்ம வழங்குவோம் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல. சட்டத்தினுடைய அடிப்படையில் என்ன செய்யணுமோ அதை செய்யணும். இங்கே ஏற்கனவே இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கிறது. அமைதி குலைக்கப்படும். தமிழ்நாட்டில் மத நல்லிணக்கம் என்ன ஆகும் அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விகள் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இப்படிப்பட்ட தீர்ப்பு மிகவும் அபத்தமான தீர்ப்பாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் தமிழக அரசு தொடர்ந்து இதில் வாதாடிட்டு இருந்தது. இதில் நமக்கு அரசு தரப்பில் இருக்கக்கூடிய நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் இதில் சில விஷயங்களை பேசுகிறாரு. அது நம்ம ஊரில் கட்ட பஞ்சாயத்தில் பேசுவோம்ல, அந்த மாதிரி இருக்குது. வருடத்திற்கு ஒரு நாள் கார்த்திகை தீபம் ஏற்றுறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துட போகுது அப்படின்னு சொல்லி அவர் கேள்வி எழுப்புறார். வருடத்திற்கு ஒரு நாள் அல்ல, ஒரு நாள் தான் ஏற்றுவீங்க. அப்புறமா வழக்கமாக காலங்காலமாக அங்கே வருவாங்க. வாரம் மசூதியில் தர்காவில் கல்லறைவான், அங்கே ஒரு பிரச்சனை உருவாகும். அதனால் நீங்கள் அந்த தர்காவையே எடுத்துருங்க. ஏன் தர்கா பிந்தின காலத்தில் தான் வந்தது, அதற்கு முன்னாலேயே இந்த சுப்பிரமணியம் சுவாமி கோயில் இருக்குது, இந்து கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய பிரச்சனை உருவாக்கக்கூடிய சூழல் இருக்குது. இந்தியாவெங்கும் அதுதான் நடந்துட்டுருக்கு. அப்போது இந்த நீதிபதியினுடைய இந்த பதில் இருக்குல்ல, கேள்வியும் பதிலும் மிகவும் சிக்கலுக்குரியதாக இருக்கிறது.
100 வருஷமாக இந்த வழக்கம் இல்லைன்னு சொன்னால் இப்போ புதிதாக இந்த வழக்கத்தை கொண்டு வரதுல உங்களுக்கு என்ன சிக்கல் இருக்குது? இதில் சமூக நல்லிணக்கம் கெட்டுவிடுமா அப்படிங்கிற கேள்வியை அவர் முன்வைக்கிறார். இது சிறுபிள்ளைத்தனமாக இருக்கிறது. அது ஒரு நீதிபதியாக இருந்தாலும் கூட இந்த வாதங்கள் சிறுபிள்ளைத்தனமாக இருக்கிறது. சட்டத்தினுடைய அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய நீதியை வழங்கணும். அதை தவிர்த்து நீங்கள் ஒரு சமூகத்தை இல்லைன்னா ஒரு மத அடிப்படைவாதத்தை பின்பற்றக்கூடிய நபர்கள் போல இந்த நீதியை வழங்கி கொண்டிருக்கிறீர்கள். அதுதான் மிகப்பெரிய கேள்வியாகவும் மிகப்பெரிய அபாயமாகவும் இங்கே மாறி இருக்கு. இதில் நம்ம ஏற்கனவே ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் மேலே என்னென்ன விமர்சனங்கள் வச்சிட்ருக்கோம் பாருங்கள். சமீபத்தில் தடை செய்யப்பட்டிருந்த அந்த பிராமணர்கள் உண்ணக்கூடிய எச்சில் இலையில் உருண்டு பரளக்கூடிய ஒரு சம்பிரதாயம். பிற சாதியினர் பிராமணன் உருண்டு நேர்த்தி கடன் பண்ண மாட்டான். எப்போவோ அடிமை காலத்தில் இருந்த அந்த சம்பிரதாயத்தை நீதிமன்றம் தடை பண்ணும்போது மறுபடியும் அதை செயல் வடிவம் கொடுக்கக்கூடிய வேலையை ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் பண்ணுறார். அது நம்பிக்கை சார்ந்ததான், பக்தனுடைய நம்பிக்கை சார்ந்தது. அதனால் அதை தடை பண்ணக்கூடாது. இந்த அடிமைத்தனங்களை எல்லாம், இந்த பாகுபாட்டை எல்லாம், இந்த மேல் சாதி கீழ் சாதி அந்த விஷயத்தை எல்லாம் தொடர்ந்து இவர் பண்ணிட்டு இருக்கிறார். அதே வடிவத்தில் தான் இன்னைக்கு தீர்ப்பு வழங்கின நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்களும் பண்ணிட்டு இருக்கிறாரோ அப்படிங்கிற கேள்விகள் நமக்குள்ளால எழும்பியிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் அரசு மையங்கள் எல்லாமே இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் பாஜகவினுடைய கிளைகள் மாதிரி ஆயிடுச்சு. அவர்கள் வழங்கக்கூடிய தீர்ப்பு எல்லாமே அப்படி தான் இருக்குது. இப்போ எஸ்ஐஆரை பொறுத்த அளவில் பீகாரில் இன்னைக்கும் நிலுவையில் இருந்துட்டு இருக்கு எஸ்ஐஆர் வழக்கு. அங்கே எலெக்ஷன் முடிஞ்சாச்சு. ஏகப்பட்ட குளறுபடிகள். கிஞ்சித்தும் கூட இந்த நாட்டுக்கு பாதகமான விஷயமாக இது இருக்கிறது அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் கூட நினச்சி பார்க்காம அவர்களுடைய தீர்ப்பெல்லாம் இருக்கிறது. இல்லைன்னா கண்டும் காணாமல் அதை விட்டுட்டுருக்குறாங்க. இதனுடைய அடிப்படையில் தான் இந்த நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்களும் இந்த மனுவை தள்ளுபடி பண்ணியிருக்கிறார். இதை தாண்டி மறுபடியும் உச்சநீதிமன்றத்துக்கு தமிழக அரசு மேல்முறையீடு பண்ணுனா என்ன ஆகும் அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இதில் எழுந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இப்போ இந்த கார்த்திகை தீபம் நீங்கள் திருப்பரங்குன்றம் மலையில் ஏற்றலாம்னு சொல்லி உத்தரவிட்ட பிறகு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் அதிகாரம் செலுத்தக்கூடிய எல்லா கோயில்கள்லையும் அதை ஒரு கொண்டாட்டமாக மாற்றுறாங்க. அது ஒரு இந்துக்களுடைய வெற்றியாக அவங்க பார்க்குறாங்க. இதன் மூலமாக இந்துக்களை தங்களுடைய பக்கம் இழுக்கக்கூடிய, இன்னும் மத உணர்வை கூர்மைப்படுத்தக்கூடிய வேலையை இங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் சங்கி அமைப்புகள் பண்ணிட்டுருக்கு. இன்னும் சொல்லப்போனால் இதை காரணமாக வைத்து இன்னும் பல்வேறு வேலைகளை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல இடங்கள்லையும் அவர்கள் செய்யக்கூடும். இங்கே ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிறாங்க, பல கிறிஸ்தவ தேவாலயங்கள் இந்து ஆலயங்கள் மீது தான் கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி இஸ்லாமிய பள்ளிவாசல்கள் இந்து ஆலயங்கள் மீது கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. இது அவர்களுக்கான ஒரு வெற்றி, ஒருவேளை இது சாத்தியப்படும் பட்சத்தில். ஆனால் இது தமிழ்நாட்டிற்கு, தமிழ்நாட்டினுடைய மத நல்லிணக்கத்திற்கு, தமிழ்நாட்டினுடைய நல்வாழ்வுக்கு இது நல்லதல்ல அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வையாக இருக்குது. ஆனாலும் வரக்கூடிய நாட்களில் என்ன நடக்கப் போகிறது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். மக்கள் தான் இதில் விழிப்புணர்வோடு இருந்து இந்த சதிகளை முறியடிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய விருப்பமும் எண்ணமும். இன்னொரு காணொலி சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.